காரணமாக சென்னை மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் முறிந்து விழுந்த மரங்கள். காந்திபுரம் பகுதியில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட மீட்புப் படையினர். பெங்கல் புயல் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான மின்சார ரயில் சேவை பல்லாவரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. செங்கல்பட்டு சென்னை கடற்கரை இடையிலான மின்சார ரயில் சேவை வண்டலூர் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னை வானகரம் அருகே விளம்பர பேனர் கிழிந்து மின்கம்பியின் மீது விழுந்ததால் சாலையில் பறந்த தீப்பொறி. அருகே உள்ள கடைகளில் மின்கசிவு ஏற்பட்டு புகை கிளம்பியதால் பொதுமக்கள் அச்சம். புயல் காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் ரயில்கள் இடமாற்றம். சென்ட்ரலில் இருந்து புறப்படும் சேரன் விரைவு ரயில் உள்ளிட்ட சில ரயில்கள் திருவள்ளூர் மற்றும் சென்னை கடற்கரை ரயில் நிலையங்களில் இருந்து இயக்கம். புயல் காரணமாக சென்னை புழல், திருவொற்றியூர், ராயபுரம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் உணவு விநியோகம். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் 2 லட்சத்திற்கு அதிகமான பொதுமக்களுக்கு உணவு வழங்கியிருப்பதாக சென்னை மாநகராட்சி தகவல். சென்னையில் புயல் காரணமாக அமைக்கப்பட்ட மழை கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மீட்புப் பணிக் குழுவினரிடம் முன்னேற்பாடு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். புயல் காரணமாக பெய்து வரும் கனமழையால் தேங்கிய மழைநீரை வடிகால் வழியாக வெளியேற்றும் பணியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த துணை முதலமைச்சர். ஆய்வின் போது உடனிருந்த அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வடிகால் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். டங்ஸ்டன் சுரங்கப் பணிகள் தொடர்பாக மக்களின் நிலை குறித்து மாநில அரசின் பேச்சை கேட்காமல் மத்திய அரசு தன்னிச்சையாக டங்ஸ்டன் உரிமத்தை ஏலம் விடுத்ததாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. டங்ஸ்டன் விவகாரத்தில் மத்திய அரசோடு சேர்த்து எதிர்க்கட்சிகளும் இரட்டை வேடம் போடுவதாகவும் விமர்சனம். வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்று முதன்முறையாக தொகுதிக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்திக்கு காங்கிரசார் உற்சாக வரவேற்பு. மலப்புரம் பகுதியில் நடைபெற்ற ரோட் ஷோ நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு. ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பை மதிக்காத பாஜக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் தொடர்ந்து போராடி வருவதாக வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி பேச்சு. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடன் விவாதிக்க பாஜக அரசு பயப்படுவதாகவும் கேரளாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.